இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாங்கள் வந்து வீட்டில் 6 பொம்பளை பிள்ளைகள், அம்மா அப்பா இல்லாமல் 8 பேர். கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம் தான், கொஞ்சம் என்ன சரியாக கஷ்டப்பட்ட ஒரு வறுமையான குடும்பம் தான். அப்போக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லிவினோம்னு சொன்னால், உங்களுக்கும் எங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதண்டு வினம். அது என்னத்துக்காகண்டா பணத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டாக்கலான்னு இப்போ கொஞ்சம் வசதியானாக்க சொல்லுவினோம். அதுக்காக எல்லாரும் இப்படி சொல்லிட வேண்டியதில்லை, ஒரு சில பேர் இருக்கிறேன் தானே, அவைக்காகத்தான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த ஏணி வச்சாலும் எட்டாதண்டு சொன்ன ஆக்கள் ஏணி வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் இன்னொரு ஆக்கள்கிட்ட போய் கடனாக ஏணி கேட்கணுமா, ஏணி ஒரு கத்தாரிங்களோ அப்படின்ட்டு அந்தளவுக்கு வாழ்க்கை போகுதுன்னு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எங்கள்கிட்ட காசு பணம் இருக்குன்றதால மெட்டாக்களை மதிக்காமல் விடாதீங்க. அதுக்காக காசு பணம் தேவையில்லைன்னு சொல்லல, காசு பணம் கட்டாயம் தேவை. காசு பணத்துக்காக தான் இரவு பகலாக ஓடி ஓடி உழைக்கிறோம். காசு இல்லாட்டி என்னென்று சாப்பிட்றது, என்னென்று வாழ்கிறது என்ன. இப்போ கடைசி கட்டத்தில் நாங்கள் சாகிற நேரத்தில் எங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்து ஒரு ஆக்கள் வந்து நிற்க மாட்டாங்க. எங்களில் இருக்கிற நல்ல குணத்தை பார்த்து தான் வந்திருப்பாங்க. அதால் தான் சொல்கிறேன், என்னதான் வசதி வந்தாலும் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது. நான் அடிக்கடி எங்களுடைய அம்மாவோட கதைக்கே சொல்லுவேன், அம்மா நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு நாங்களே நம்ம இப்போ பாருங்கன்னு அம்மா சொல்லுவா, எவ்வளோதான் வசதி வந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டதை மறக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதை ஒவ்வொரு நாளும் என் மனசில் நான் நினைக்கிறேன். நான் அதான் சொல்கிறேன், எவ்வளோதான் காசு பணம் வந்தாலும் ஒரு மனுஷரை மனுஷராக மதிக்க பழகினா நாங்கள் எங்கேயோ போயிடலாம்.